உங்களை நான் கேட்கிறேன், இந்த பாவம் எப்படி இருந்தது என்றால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கேன்சர் வியாதி உள்ளவருடைய அந்த கட்டி, சில கட்டிகள் வேற பாத்தீங்கன்னா புழுகள் அப்படி மிளாய்ந்து கொண்டு இருக்கும். இது போல ஒரு பாத்திரத்துல வச்சு டிபி முத்தி போனவருடைய சளியை துப்பி, லெப்பர்சி பிடித்த சகோதரர்களுடைய சீழியம் ரத்தம் பிதுக்கி அப்படியே ஒரு பாத்திரத்துல போட்டு, இத குடிக்கிறியா உயிர் போனமா அவனுக்குன்னு கேட்டா, நான் சொல்லுகிற பதில், என் தலையை எடுத்துருங்க, நான் என்னால் அது குடிக்க முடியாது, என்னால் சகிக்க முடியாது, குடிச்சாலும் வியாதியில சாக போறேன், அதை விட நான் குடிக்காம ஒரே டைம்ல நான் என்ன ஆயிட்டேன், எனக்கு இது வேண்டான்னு சொல்றேன். ஏனால் அதை நம்மளால சகிக்க முடியாது. நம்முடைய பாவம், உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம், அந்த தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் அவ்வளவு கொடூரமானது. நீ செய்த குற்றத்திற்கு இயேசு அந்த பாத்திரத்தை குடித்தார். ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவை போல உலகத்துல என்னையும் உன்னைய நேசிக்க யாருமே கிடையாது. ஏனென்றால் உன் உயிர் போனாலும் அந்த பாத்திரத்தை குடிக்க மாட்டாய் என்று நீ சொல்லும் பொழுது, உன் உயிரை காப்பாற்ற அந்த பாத்திரத்தில் இயேசு குடித்தார் என்றால் எந்த அளவு உன்னை அவர் நேசிக்க வேண்டும், எந்த அளவு பிதா உன்னை நேசித்து இருக்க வேண்டும், கொஞ்சம் யோசித்து பாருங்க.